ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் நம்ம இல்லை அப்படின்னா யாருக்கு ரொம்ப சந்தோஷமோ இல்லையோ, இந்த எறும்பு காக்ரோச்சுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் போல். ஒரு வாரம் வீட்டில் இல்லை, எங்கே பார்த்தாலும் எறும்பு, குறிப்பாக கிச்சனில் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம கிச்சனை நம்ம பார்த்துக்கிற மாதிரி வேறு யாரும் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் பாருங்கள் எவ்வளோ அமக்கலம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் பரவாயில்ல, போன முறைக்கும் இந்த முறை பரவாயில்ல. ஸோ நான் எது பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். கேஸ் ஸ்டவ் எல்லாமே எப்போவுமே இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் விம் லிக்விட் இல்லைனா விம் சோப் வச்சு தான் நான் எல்லாமே வாஷ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அந்த இதுவெல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டாச்சு. நம்மளுடைய கவுண்டர் டாப்புமே வந்து நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாமே தேய்ச்சி எடுத்துகிட்டு டெய்லி நம்ம நார்மலாக தொடச்சி விட்டோம்னாவே நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஊருக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போவோம், ஆனால் வரும்போது ஐயோ நம்ம வீட்டை போய் மறுபடியும் ஏற கட்டி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுங்காட்டிக்கு நமக்கு அச்சோன்ற மாதிரி ஆகிடும். நான் வெறும் இன்றைக்கி கிச்சனும் லிவிங் ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். அதுக்கே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. பயங்கர வெயில், வெளியில் சும்மா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தாவே பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஹால்லையும் லிவிங் ரூமையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டேபிள் மேலே லஞ்ச் பேகு கவருன்னு அவ்வளோ இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து சுத்தமாக பெருக்கிட்டு ஈவினிங் விளக்கேற்றி முடித்த பிறகு தான் அப்பாடான்னு இருந்தது. என்ன தான் வந்து ஜென்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாலுமே லேடிஸ் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம், ஆனால் வந்து அவங்க வந்து வெறும் இந்த கிச்சனில் வந்து காஃபி போடுறது, தோசை ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணியே நம்ம கிச்சனை வந்து ரெண்டாக்கிடுறாங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.